இன்றைக்கு அநேகர் ஒதுக்கப்பட்டவர்களாய் இவர்களை நம் இனத்தோடு சேர்த்து கொள்ளக்கூடாது, நம் குடும்பத்தோடு சேர்த்து கொள்ளக்கூடாது, நம் உறவுகளோடு சேர்த்து கொள்ளக்கூடாது. இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒன்றுக்குமே உதவாதவர்கள், ஒன்றுக்குமே பயன் இல்லாதவர்கள் என்று சொல்லி அநேகரை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்பட தேவை இல்லை என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒரு வீடு கட்ட வேண்டுமானால் அநேக கற்களை நாம் கொண்டு வருவோம். அந்த கற்கள் எல்லாம் கட்டப்படுவதற்கு உபயோகமானது இல்லை. சில கற்களை ஒதுக்கி வைப்பார்கள், சில கற்களை உபயோகத்துக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட கல் ஒரு சில நேரங்களில் அது உபயோகப்படும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு உபயோகப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? கல்லை போல ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய மாம்சத்தினுடைய காரியம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.